அதாவது மெக்கானிக், கம்பெனி மெக்கானிக். கம்பெனி மெக்கானிக்கு கண்டிப்பாக வந்து எப்பவுமே நல்ல ஒரு பெனிஃபிட்டு. அதாவது எல்லா கம்பெனிலையுமே வந்து நிறைய மிஷின் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த மிஷின் ரிப்பேர் பண்ணுற வேலை தான் என்ன. அதனால் இந்த மிஷினை ரிப்பேர் பண்ணுற மெக்கானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் படிச்சுட்டு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி வெளிநாட்டுக்கு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு 4000 சம்பளம் கிடைக்கும். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1000 தான் கிடைக்கும். வேலை மிஷின் ஒர்க்கு ஒரு 30,000 கிடைக்கும்னு வச்சுக்க. இந்தியாவில் ஒரு 30,000 கிடைக்கும். இதே வந்து வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 1 லட்ச ரூபா வரை சம்பளம் கிடைக்கும். என்ன வேலை? மிஷின் ஏதாவது போயிடுச்சுன்னா அது பார்க்குற வேலை தான். நெட்டுக்கு போல்ட்டு இதை டைப் பண்ணுற வேலை, இதான் வேலை. இது பாருங்கள், மெக்கானிக் வேலை, வெளிநாட்டு வேலை. சேலரி வந்து 300 கேடிங்க. இந்தியாவில் வந்து 80,000 வரும். ரூமு ஃபுட்டு 50 கேடி. அப்போ பார்த்தோன்னா 350 கேடி. ரூமு ஃபுட்டு சாப்பாடு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்க. இந்தியாவில் வந்து ஒரு நாளைக்கு 1000 தான் கிடைக்கும். வெளிநாட்டில் வந்து 4000. அதோட டபுள் மடங்கு கிடைக்குதா? 8 ஹவர் டியூட்டி. என்ன 1 மந்த் சேலரி வந்து 80,000லேருந்து 1 லட்சம் வரலாம் கிடைக்கும். சரியா? இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, நல்ல வேலை தெரிஞ்சவங்களுக்குலாம் பார்த்தோன்னா இன்னும் நிறையா இதில் வந்து என்ன பெனிஃபிட்னா, மெக்கானிக்கில் பல விதமாக இருக்குது. கார் மெக்கானிக் இருக்குது. என்ன கார் மெக்கானிக்கு. இதை நான் சொல்கிறது வந்து கம்பெனி மெக்கானிக்கு, மிஷின் மெக்கானிக்கு. என்ன மிஷின் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் மிஷின். மிஷின் மெக்கானிக். இப்போ இவங்களுக்கு வந்து சேலரி பார்த்தோன்னா, அதாவது என்னென்னா, ஏதாவது ஒரு கம்பெனியில் ஏதாவது ஒரு மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிப்போச்சு அப்படின்னா அது போய் ரிப்பேர் செய்யணும். சரியா? அதனால் மிஷினில் ஐடி வேலை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இப்போ அவங்களாம் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நல்லா சம்பாதிச்சிடலாம். சரியா? அதனால் மெக்கானிக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி இங்கே வந்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபா பக்கம் நம்ம சம்பாதிக்கலாம் ஈஸியாக. இப்போ மெக்கானிக்ங்கிறது வந்து நல்ல ஒரு வேலை. இதுதாங்க இந்திய ரூபாய், வெளிநாட்டுக்கு பைசா, இத்தனை சேலரி வருது, எல்லாம் கணக்கு இது. சரியா? இப்போ அதே போல் கம்பெனி மெக்கானிக்காக வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். ரூமு சாப்பாடு எல்லாம் ஃப்ரீ, சூப்பர் ஃப்ரீ. அதனால் நீங்கள் கம்பெனிக்கு விசா எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னாக்கா நல்ல சம்பளம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் சொந்தமாக விசா எடுத்துகிட்டு வந்து சொந்தமாக பர்மிட் அடித்தாலும் அதை விட நல்ல இன்னும் சம்பளம் அதிகமாக கூட கிடைக்கும். சரியா? ஆனால் கம்பெனி விசாவில் வந்தீங்கன்னாக்கா, கம்பெனி பர்மிட் இருந்தீங்கன்னாக்கா நல்ல பெனிஃபிட், இன்சூரன்ஸு எல்லாம் இது பண்ணிக்கலாம். என்ன அதனால் கம்பெனி மெக்கானிக்கு நல்ல சேலரி வெளிநாட்டில் உண்டு. கம்பெனியில் பொறுத்தவரையிலுமே லேத் மிஷின் நிறைய இருக்கும், கட்டிங் மிஷின் நிறையா இருக்கும். என்ன வெல்டிங் மிஷின் நிறையா இருக்கும். இதெல்லாம் வந்து கிரைண்டரு, கட்டிங்கு, எல்லா மிஷின் ஒர்க்கும் இருக்கும். ஸோ இதனால் வந்து எல்லா வேலையும் வந்து ரிப்பேர் பண்ணுற வேலையை கற்றுக்கிட்டிங்கனாக்கா ஐடிக்கு போனாலே எல்லாமே கற்றுக்கலாம். சரியா? ஐடி படித்து முடிச்சுக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு வந்தீங்கன்னாக்கா விசா எடுத்துக்கிட்டு இதெல்லாம் வந்து ஒரு கம்பெனியில் எல்லா மிஷின் ஒர்க்கும் இருக்கும். அப்போ இதெல்லாம் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் 80,000 1 லட்ச ரூபாயில் சம்பாதிக்கலாம். சரியா? அதனால் மெக்கானிக்கு வந்து நல்ல சம்பளம். அதனால் தைரியமாக வாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏதாவது டவுட்டுன்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் எல்லா டவுட்டு எல்லாம் கிளியராக பண்ணுறேன். வெளிநாட்டுக்கு வரீங்க, அது மாதிரி மெக்கானிக் எனக்கு வேலை, என்ன சம்பளம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக நான் எல்லா தெளிவாக இதில் நான் சொல்லிட்டேன் நான். சரியா? அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, வெளிநாட்டுக்கு வரீங்க, கம்பெனி பர்மிட்டில் வந்து வேலை செய்கிறீங்க, கம்பெனியில் 8 ஹவர் தான் டியூட்டி கொடுக்கும், ரூமு ஃபுட்டு அலோன்ஸ் எல்லாமே கிடைக்கும். தைரியமாக வேலை செய்யலாம். மாதம் ஆனால் சம்பளம் கன்ஃபார்ம் நம்மளுக்கு கையில் கிடச்சிரும்.
நீங்கள் இந்தியாவில் வந்து 1000 எடுத்தீங்கன்னா இங்கே 4000 5000 ஈஸியாக எடுத்துகிட்டு போடலாம். மாதம் ஆனால் ₹1,00,000 நீங்கள் தாராளமாக செலவு போக நீங்கள் ஒரு 80,000 அனுப்பலாம். ₹1,00,000 கிடைக்கும், ஒரு 20,000 செலவு வச்சிங்க, 80,000 வீட்டுக்கு அனுப்பலாம். சரியா? இன்னும் சில கம்பெனியில் ஓவர் டைம்லாம் இப்படி கிடைச்சினாக்கா இன்னும் நிறையா நம்ம சம்பாதிக்கலாம். சரியா? அதனால் நீ தைரியமாக வாங்க. மெக்கானிக்கு நல்ல சம்பளம். எல்லாமே ரிப்பேர் பண்ண தெரிஞ்சுக்கலாம். மிஷின் ஒர்க், கிரைண்டரு, வெல்டிங்கு, இந்த மாதிரி எல்லா மிஷின் ஒர்க்கும் லேத் மிஷினு எல்லா மெக்கானிக் வேலையும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதனால் வாங்க, நல்லா இன்ட்ரிவ் எடுத்துகிட்டு வாங்க, நல்லா சம்பளம் எடுத்துடலாம் வெளிநாட்டில். நான் இப்போ ஒரு இது அட்டவணை காட்டியிருப்பேன், எவ்வளோ சம்பளம் சேலரி அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஓகே, மீண்டும் அடுத்து ஒரு